அறிவியலின் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ ஹரிஷ். நாம இன்னைக்கு ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னா என்ன, அதுக்கும் ஃபிரிக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு இன்க்ளைன் பிளேன் மேல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ சொன்ன டயக்ராம் படி வந்து டிரா பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்கு, அந்த இன்க்ளைன் பிளேன் மேல ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ். அதை mg cos ஆல்பா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம இன்னொரு ஃபோர்ஸ் தரோம், அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு இந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதை mg cos ஆல்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம், இதை mg sin தீட்டான்னு சொல்லி வச்சிருக்கோம் as per the trigonometry rules படி. சரிங்களா? இப்போ நாம ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படிங்கிறது இன்க்ளைன் பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டதுபடி வந்து mg sin ஆல்பா. ஓகேங்களா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது mg cos ஆல்பா. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தெரியும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் F divided by R is equal to tan alpha. ஓகேங்களா? இது வந்து நம்ம previous வீடியோல பார்த்திருக்கோம், ரைட்டுங்களா? சோ இந்த F by R அப்படிங்கறத நம்ம mu அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? muங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். அது நான் previous வீடியோல நல்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் அந்த வீடியோவே பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, இன்னும் உங்களுக்கு டீடைலா புரியும். சரி, நம்ம இப்ப இங்க பார்க்கலாம். சோ mu is equal to tan alpha. சரிங்களா? நமக்கு mu அப்படினா என்னன்னு தெரியும். muங்கிறது வந்துட்டு tan theta is equal to tan alpha. சரிங்களா? அதாவது tan theta is equal to tan alpha அப்படின்னு வந்துருச்சு. சோ அப்படிங்கும்போது angle alpha is equal to theta, அதாவது angle of friction is equal to angle of repose. அதாவது angle of friction அப்படினாலும் angle of reposeனாலும் பெரிய டிஃபரன்ஸ்ல ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டிஃபரண்ட் இல்ல. சரிங்களா? அதாவது angle of friction அப்படினா horizontal surfaceல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல ஏற்படக்கூடிய ஃபிரிக்ஷனோட angle of repose அப்படிங்கிறது inclined planeல இருக்கக்கூடிய horizontal ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன். ஓகேங்களா? சோ இது ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. மறுபடியும் உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.